இதுக்கு முன்னாடி இங்கே பாம்பு வந்தப்ப மேல் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு நான் ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கங்க சார் நீங்கள். சரி, ஃபைனலாக என்னதான் சார் சொல்ல வரீங்க? இந்த அப்ளிகேஷனை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் லைசன்ஸ் தர முடியாது. அப்போ இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட். இந்தாங்க புடிங்க. எதுக்கு இப்படி நடுத்தரவுல நிக்க சொன்னீங்க சித்தப்பா? இங்க பாராத்தா, நாம எது பண்ணாலும் ஒரு ஒளிவு மறைவு இருக்கணும்தா. நாம பண்ண போற விஷயத்துக்கு நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சவன் இருக்கவே கூடாது. ஐயோ புரியலையே சித்தப்பா. இங்க பாரு, நம்ம வரச்ச நாளுக்கு நம்ம யாருன்னு தெரியும். நம்ம இடமெல்லாம் தெரியாது, தெரியவும் கூடாது. நாளைக்கே ஏதாவது ஒன்று எசக பிசக ஆயிடுச்சுன்னா நாம தப்பிச்சிடலாம் பாரு. இவ்ளோ முன்னெச்சரிக்கையா இருக்கிற ஆளு அந்த கூட்டத்துல இருந்து ஆளை பிடிச்சிருக்கீங்க, அது தப்பா படலையா? இங்க பாரு, யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா போதும். நான் செலக்ட் பண்ண ஆளுக்கு நிச்சயமா பண தேவை இருக்கு. அதுதான் தெரியுமே, ஆனா அதுக்கு மட்டும் இராதான். இதை வரான் பாரு. இங்கதானே வர சொன்னாங்க. வா பங்காளி. நீ சொன்னப்ப நம்பல, ஆனா இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறேன். இவங்க டம்மி தான். ஏங்க நீங்க முறைச்சா கூட எடுபடலைங்க. நீங்க நிஜமாவே டம்மி தான். வந்த வேலையை மட்டும் பாரியா. ஏதோ வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் வேலையை கொடுக்கலையே. வந்து 1 நிமிஷம் ஆச்சு. அத்தா, அது எடு அத்தா. ஓ, வேலை உள்ளதா இருக்கா? ஆமாமா. ரொம்ப வெயிட்டான வேலையா இருக்குமோ? என்னது, பெட்டி வைக்கணுமா? இந்த வேலை நமக்கு ஆகாது சாமி. என் ஸ்டேட்டஸ் என்ன? சித்தப்பா, இவன் ரொம்ப பேசுறான், வேலைக்கு ஆக மாட்டான். ஏங்க வேலையே கொடுக்கல, அதுக்குள்ள வேலையை பண்ணவனா மாட்டான்னு நீங்க என்ன முடிவு பண்றீங்க? சித்தப்பா, சாப்பிட்டு 1 hour தான் ஆச்சு, அதுக்குள்ள பசிக்குது. பாக்கெட்ல வேற ஒன்றும் இல்லை. போகும்போது 100 வாங்கிக்க வேண்டியதான். என்னையா இது? எல்லாமே நல்ல நோட்டா இல்ல நாங்க சூடில யூஸ் பண்ணுமே அது மாதிரி டம்மி நோட்டா? டேய், அத்தனை நல்ல நோட்ரா. சரி, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இது நீ செய்ய போற வேலைக்கு சம்பளம். சம்பளமா? ஐயோ. ஏங்க முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க. தொகை பெருசா இருக்கும் போது வேலையும் பெருசா தானே இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. கொலை பண்ணணும். ஆத்தாடி சாமி, உங்க 2 பேர் காலுக்கு ஒரு கும்புரு. ஹலோ, ஒரு நிமிஷம். அவ்வளவு சுலபமாலாம் இங்கிருந்து போயிட முடியாது. ஏங்க நான் எழுதுற கதையில கூட கொலைன்னு ஒரு சீன் வந்தா அதை எழுதாம வேண்டாமான்னு 10 நாள் உட்காந்து யோசிப்பேன். அதுக்கே கை காலெல்லாம் நடுங்கும். தெரியும், ஆனா இப்ப நீ யோசிக்க மாட்ட. சித்தப்ப, நம்ம குடும்ப போட்ட இவங்க கிட்ட எப்படி வந்தது? நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களா? எங்க இது என் ஃபேமிலி போட்டோ, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஏய், உன்னை கண்டுபிடிக்கிறப்பவே உன் ஜாதகத்தை எடுத்துட்டோம்ல.